உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் திடீர்னு 12,000 ரூபாய் கிரெடிட் ஆனால் எப்படி இருக்கும்? நினச்சி பார்க்கவே சூப்பராக இருக்குதுல்ல. ஆனால் இது வெறும் கனவு இல்லை, கூடிய சீக்கிரமே நிஜமாக போகுதுன்னு அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய தகவல் கசிஞ்சிருக்கு. தமிழக தேர்தலை குறிவச்சு டெல்லி போட்டிருக்கும் அந்த மெகா ஸ்கெட்ச் என்ன? அமித்ஷாவின் ரகசிய விசிட்டில் பேசப்பட்ட அந்த மாஸ்டர் பிளான் என்ன? இதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் விலாவாரியாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமீபத்தில் பார்த்திங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் திடீர் பயணமாக திருச்சிக்கு வந்திருந்தார். டெல்லியில் இருந்து தனி விமானத்தில் வந்த அவருக்கு பெரிய வரவேற்பு வழங்கப்பட்டது. ஆனால் அந்த வருகையோட முக்கியமான நோக்கமே வேற. திருச்சியில் ஒரு தனியார் ஹோட்டலில் பாஜகவின் முக்கிய கோர் கமிட்டி கூட்டம் நடந்துச்சு. இதில் மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல், எல் முருகன், மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அப்புறம் அரவிந்த் மேனன், பொன் ராதாகிருஷ்ணனும் பல முக்கிய தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்க. இந்த கூட்டத்தில் சாதாரணமாக அரசியல் பேசலை, வரப்போகிற 2026 தேர்தலில் எப்படி எதிர்கொள்வது, கூட்டணி யாரோட, தொகுதி பங்கீடு என்னன்னு ரொம்ப சீரியஸான ஆலோசனைகள் நடந்திருக்கு. சரிங்க, ஏன் இவ்வளோ அவசரமான மீட்டிங்? அங்கே தான் விஷயமே இருக்குது. தமிழகத்தில் பார்த்திங்கன்னா தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு மகளிர் உரிமை தொகை வாங்குபவர்களுக்கு ஒரு முறை 5,000 ரூபாய் கொடுத்து மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷனுக்கு அப்புறம் மாதாந்திர உதவித்தொகையை உயர்த்த போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது பாஜக தரப்புக்கு ஒரு பெரிய சவாலாக அமைஞ்சிருக்கு. திமுக இப்படி அதிரடி காட்டுறப்போ நாமளும் சும்மா இருக்கக்கூடாது, மத்திய அரசு சார்பாக ஏதாவது செஞ்சே ஆகணும்னு அமித்ஷா கிட்ட தமிழக பாஜக நிர்வாகிகள் கோரிக்கை வச்சுருக்காங்க. இங்கே தான் நம்ம வீடியோவோட ஹைலைட் இருக்குது. திமுகவின் திட்டங்களுக்கு பதிலடி கொடுக்க பாஜக ஒரு மெகா திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நிறுத்தப்பட்டிருந்த கேஸ் மானியம், உர மானியம், அப்புறம் கிசான் சம்மன் நிதி, இப்படி எல்லாத்தையும் கணக்கு போட்டு மொத்தமாக ஒரு பெரிய தொகையை மக்களோட கைக்கு கொண்டு சேர்க்க போகிறாங்க. அதாவது இந்த திட்டங்களோட நிதியெல்லாம் ஒன்று சேர்த்து மொத்தமாக 12,000 ரூபாயை தமிழக பயனாளிகளோட வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்த மத்திய அரசு பரிசீலனை செஞ்சுட்டு இருக்கான். யோசிச்சு பாருங்கள், எலெக்ஷன் நேரத்தில் நேரடியாக அக்கௌண்ட்டில் பணம் வந்தால் அது ஓட்டு வங்கியில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கலாம்னு பாஜக கணக்கு போடுது. மேலும் பார்த்தீங்கன்னா திருச்சியை முடிச்சுட்டு அடுத்த நாளே ஹெலிகாப்டரில் காரைக்கால் போன அமித்ஷா அங்கேயும் பூத் கமிட்டி நிர்வாகிகளை சந்தித்து தேர்தல் வேலையை முடுக்கி விட்டுட்டு டெல்லி கிளம்பிட்டார். ஆக மொத்தம் 2026 தேர்தல் களம் இப்போவே அனல் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. மத்திய அரசோட இந்த 12,000 ரூபாய் திட்டம் மட்டும் அமலுக்கு வந்தால் தமிழக அரசியலில் பெரிய திருப்பம் ஏற்படும்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 12,000 ரூபாய் திட்டம் வந்தால் தேர்தல் முடிவில் மாற்றம் வருமா, இல்லை மக்கள் மனசில் இடம் பிடிக்க வேறு ஏதாவது செய்யணுமா? மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி சுட சுட அரசியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம விஎஸ்கே தமிழ் இன்ஃபோ சேனலை அனைத்து நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.